உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. அம்மா தாயே, நீதான் காப்பாத்தணும். வேப்பர் பழைய வேப்பர், அம்மா பேப்பர் பழைய வேப்பர், பேப்பர் பழைய பேப்பர், பழைய பேப்பர் போது கூப்பிடுங்க. பழைய பேப்பர் இங்க வா, நிறைய வச்சிருக்கான். தாயே மீனாட்சி, புது வாடிக்கை லாபகரமா எனக்கு கருணை காட்டு தாயே. ஓகோன்னு லாபம் கிடைக்கும். என் தங்கச்சிகளை வியாபாரம் பண்ணி பாரு. देखो माँ, इंग्लिश पेपर किलो 3 रुपया, तमिल पेपर किलो 2 रुपया, वीकली मैगजीन 1 रुपया आकना, समझे? எங்க வீட்டுல தமிழ்காரன் செய்ய மாட்டான். अरे क्या साहब, அண்ணே, என்னண்ணே நீங்க தமிழ் தெரிஞ்ச பேப்பர்காரரை கூட்டு வரக்கூடாது? என்ன சொல்றாருன்னு புரியலையே. ஐயா நான் தமிழன் தாங்க. பின்ன எதுக்கு ஹிந்தில பேசுனீங்க? பழுதாவுக்கு பின்னால் நிக்கிறீங்களே, கோஷா போல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில விளைய சொன்னமா. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நீ எடைய போடு. அதுதான்ப்பா. ஆடாம அசையாம எவ்வளவு அழகா நிக்கிது பாருங்க. என் தங்கச்சி எப்படி என்ன அழகன்னா நீ உள்ள பார்த்து சொல்லு. உள்ள பார்த்து தானே சொல்றேன், உள்ள பார்த்து சொல்லலைங்க. அவங்க எப்படி இல்ல எனக்கு நாங்க என் காலைய இரவல் வாங்கி நிக்கிறாங்க. தெராசெல்லாம் சுத்தமா இருக்குமா? இந்த பாருங்க, தினம் சோப் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு வர்றாங்க. சுத்தம்னா சுத்தம், படு சுத்தங்க. எங்க சோப்பு வார வருது. அண்ணன் கேட்டதே இறைய. இந்த பாருங்க, என் உடை எப்படி வேணாலும் இருக்கலாம்,
ஆனா நான் போடுற எடை எண்ணெய்க்கு தவறாது. சரி சரி சீக்கிரம் எவ்வளவு இடைன்னு சொல்லு. 2 கால். என்ன ஏமாத்த பாக்குறியா? 3 கிலோ இருக்குது 2 காலம் சொல்றிய. நான் அந்த காலை பார்த்து சொல்லிட்டேன். காலை பார்த்து சொல்லாத, கல்ல பார்த்து சொல்லு. தங்கச்சி நீ உள்ள போமா. 3 கிலோ பணத்தை விட கூட கூட 2, 4, 6. என்ன ஏமாத்த பாக்குறியா? இந்த 6 ரூபாய். ஏன் தங்கச்சி? என்னண்ணே? அப்பா பொட்டில பழைய பத்திரமா கட்டுக்கிட்டா கட்டி நிறைய இருக்குது. அதையும் போட்டா பணம் கிடைக்கும்ல. ஐயோ, அது வீடு பத்திரம். போடாண்ணா. போடுவேடா போடுவேன். ஏன்பா கேட்டீங்களா முத்து? என் பீரோல இருக்கிற பேப்பர்லாம் போட்டு காசாக்கணும். அத்தனையும் என் வீடு நிலம் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகள். இப்பேற்பட்ட பிள்ளை எனக்கு தேவைதானா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், போக போக திரும்பிடுவார். இவனா? ஐயோடா. ஏய், டேபிள்ல லெட்டர் வச்சிருக்கேன், அது போய் எடுத்துக்கோ. முத்து, இவன் புத்திசாலி தந்த கிழக்கு. போன வாரம் என்கிட்ட 2 ஒத்த ரூபாய் நோட்டை கொடுத்து 1 ரூபாய்க்கு கற்பூரம் 1 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு வரான்னு சொன்னேன். போனவன் உடனே திரும்பி வந்து எந்த 1 ரூபாய்க்கு கற்பூரம் எந்த 1 ரூபாய்க்கு தேங்காய்னு கேட்கறான். அப்பேற்பட்ட மேல இந்தாப்பா. தம்பி கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துங்க. அப்படின்னா என்னன்னு தெரியும் எனக்கு. அப்பா போய் சாப்பிடு போ. சரி இந்தாங்க லெட்டர். சார் இதெல்லாம் டீட்டெயிலா எழுதிருக்கீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சிங்கப்பூர்ல போய் இறங்கின உடனே என் ஃப்ரெண்டு உங்களை ஏர்போர்ட்லயே மீட் பண்ணுவேன். முத்து, இந்த சின்ன வயசுல நீ வெளிநாடு போய் வியாபாரம் பண்றீங்கன்னு நினைச்சத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. God bless you my boy. God bless you. தேங்க்யூ சார், நான் வரேன். All the best. அவனுக்கு சார். வா நிறைய போடுங்க. அவனுக்கு சார் கடையில் ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டக்கூடாது. கண்ணாடி என்ன சீப்பும் சேர்த்து வாங்கி போடுற? அதை செய்யும் போதில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன உன் முகத்துல ஒரு புது நீரோட்டம் தெரியுது? புது வாடிக்கை, புதுமையான அனுபவம். 6 கிலோ இருக்கு. எடையை போட்டு பார்த்தோம். நீ சொன்ன எடை கரெக்டா இருக்கும். படிச்சு பட்டம் வாங்கின பிள்ளை இப்படி பழைய பொருள் வாங்கி வித்துக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமா இருக்குப்பா. படிப்பு முடிஞ்ச கடைக்கு நிறைய சம்மதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது இந்த பழைய பேப்பர் தான். சார், நீ இங்கேயே இருக்கீங்க. உங்களுக்கு கடையாஜி வந்திருக்கு சார். அப்படியா? அப்ப வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கான். இல்ல, மெட்ராஸ்ல இருக்க என் தங்கச்சி புருஷங்கிட்ட இருந்து வந்திருக்கு. புல் மேலேயே நிக்கிறாரு ஜெகதீஷ். பணம் தானே? பணத்தை கேட்டா அறமுடியை காட்டுற. என் பொண்டாட்டி சீதனை கொண்டு வரும்போது இதையும் சேர்த்து கொண்டு வந்தா. கொண்டா உபயோகப்படும். பாம்பாய் நாடு இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் தேறி இருக்கு. இந்தா உன் ஷேர் 1000 ரூபாய், என் ஷேர் 1000 ரூபாய். ஜெகதீஷ் இன்னைக்கு பூரா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பணம் பூரா போச்சு. அவன் ஜெயிச்ச காசு பூரா திரும்பி நம்ம கிட்டே வரவழைக்கிற பாரு. ஒரு சின்ன திருமிஷ வேலை காட்டுற பாரு. மீனா 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 டார்லிங். ஆமாண்ணப்ப எனக்கு கூட போகும் சம்டைம்ஸ். இந்த உலகத்துல இந்த மாதிரி உதடு எந்த பொம்பளைக்கு இருக்காது. இதெல்லாம் உதறி தள்ளிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அன்பா டாலிங்னு குட்டா பூஞ்ச 1.5 மணம் தூக்கி வச்சுக்கிறாங்க. ஏன்டா வீட்டுக்கு வந்தோம்? என்ன சொன்னீங்க? ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் இருக்குதுன்னு சொன்னேன். இது என்ன கண்ணத்துல? கிஸ் முத்தம் நல்லா இல்ல? நீங்க கண்ணத்துல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு காதல் நாடகம் ஆடிட்டு வந்திருக்கீங்கல்ல. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். மீனாகுடி சுத்த பைத்தியமா இருக்கிய. நீ என் கூட பேசணுங்கிறதுக்காகத்தான் குங்குமத்தை கையில போட்டுக்கிட்டு கண்ணத்துல லிப்ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சாலும் நீ பொறுத்துக்குவ. ஆனா
இன்னொருத்தியோட நான் உறவாடுறது மாத்திரம் உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்னா அப்படின்னா இந்த கன்னத்துல கோலம் போடுற உரிமை இந்த உதட்டுக்கு தான் உண்டு. இந்த உடலை தழுவுற உரிமை இந்த கைகளுக்கு தான் உண்டு. எங்க என் மேல உயிரியே என்ன தமிழ் தெரிஞ்ச பேப்பர்காரரா கூட்டு வரக்கூடாது? பேப்பர், பழைய பேப்பர் சார், பேப்பர் அம்மா, பேப்பர். ஐயா செத்துது. அந்த பேப்பர்காரரை கூப்பிடுங்க. நேற்று தான் இருந்த பேப்பர்லாம் வாரி வச்சு போட்டேன். அப்புறம் என்ன கூப்பிடுறேன்? பழைய புஸ்தகம் எல்லாம் இருக்கு, அதை போட்டுருவோம். கூப்பிடுங்க. எங்கம்மா கூப்பிடுங்க. நீ என் பொம்பத்தை தொடக்கூடாதா? கூப்பிடாம வந்துட்டிய. இன்னைக்கு போடுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? எனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்குங்க. ஒரே தாகமா இருக்கு. தண்ணி கொண்டு வரட்டா? தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க. எங்கப்பா அடிக்கடி குடிக்கிறாரு? என்ன டாக்டர் சோடா தான் குடிக்க சொல்லிருக்காரு. ஐயோ பாவம். பக்கத்துல கடைக்கு போய் குடிச்சிட்டு வரியா? அந்த கடைக்காரனுக்கு எனக்கு சண்டை, என்கிட்ட பேசுறதே இல்ல. அப்ப நான் வாங்கி தரேன். வள்ளல்லாம் நீங்க தாங்க வள்ளல். போய் ஒரு நல்ல சோடா வாங்கி உடச்சு கொண்டாங்க. சரி போங்க. நீங்க ஏன் எப்பவுமே திரைக்கு பின்னாடி நிக்கிறீங்க? எதுக்கு கேட்பீங்க? அதனால ராத்திரி என் தூக்கமே கெட்டு போச்சுங்க. நீங்க திரைமறைவுல இருக்கிற காரணத்தை சொல்லுங்க. என்னங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ராத்திரியாவது என்ன நிம்மதியா தூங்க விடுங்க. 2 தூக்க மாத்திரை சாப்பிடுங்க, தூக்கம் தானா வரும். நீங்க இப்ப காரணத்தை சொல்லல. 12 தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன். விட மாட்டீங்க போல இருக்க. எங்க குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான் காரணம். போதுமா? குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பமா? என்ன சார் இது? சோடா என்ன இப்படி உடைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? நீ தானே நல்ல சோடா வாங்கி உடைச்சு கொண்டான்னு சொன்னேன். சோடா நானுன்னா பாட்டிலுக்கு 2 ரூபாய், 2.5 ரூபாய் கொடு. ஆமாங்க சார். வாப்பா. இந்த புத்தகம் 3 கிலோ, தெலுங்கு பேப்பர் 2.5 கிலோ. தெலுங்கு பேப்பரா? ஆமா, புதுவாடிக்கு காசு. அதே சக்கரை கூட வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன பாரு, வீட்டுக்காக ரேஷன்ல சக்கரை வாங்கி வச்சா அதை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். காசு எப்படி? சக்கரை பாரு, நிறைய கட்டுப்பா. ராமலிங்கம் நாயுடு 2 கிலோ பழைய பேப்பர் இருக்கா? பழைய பேப்பர் 2 கிலோ. 2.5 கிலோ தெலுங்கு பேப்பர் இருக்கு, எடுத்துக்கிறியா? ஏதாவது ஒண்ணு கூட. எவ்வளவு? 4 ரூபாய் 30 காசு. இந்த 5 ரூபாய் பார்த்து கொடு. எடுத்துக்க. சக்கரை ராமாங்கன கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கிறேன். சக்கரை இல்லடா, வெள்ள மணல். மணலா? என்னடா இது? கடமை நடி வெத்தலை வச்சு துப்புற அறிவு இருக்கா? மரியாதை மண்ணாளி போட்டுப்போ. பாடல என்ன ஓசப்ப. மண்ணுக்கு நான் எங்க போறது? எங்க தேடு? இருக்க. சக்கரை கொட்டானே, சக்கரை கொட்டானே. நீ தானே வெள்ள மணல்னு சொன்ன. என்ன லூசின்னு நினைச்சியா? அதுக்கு வேற ஆள பாரு. அதுதானே. நேத்து பேப்பர் போட்டா, இன்னைக்கு புத்தகம் போட்டா, நாளைக்கு கண்ணை பார்த்தேன், 2 காலை பார்த்தேன்,
முகத்தை காட்ட மாட்டேங்கிறாள, எப்படி இருப்பா? ஏவண்டி, మీరు తెలుగు పేపర్ కూడా చదువుతున్నారా? என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ஹிந்தில பேசுனீங்க, இன்னைக்கு தெலுங்குல பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தெரியுது? తెలుగు పేపర్ చదువుతారు, తెలుగు తెలదా? அதெல்லாம் எதுக்கு? எடை போடுங்க. எடை என்னத்த போறது? சரியா 2.5 கிலோ. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத நெல்லூர் நாயுடிட்ட விலைக்கு வித்ததே நான் தானே. அப்படியா? ஏங்க, இத விலைக்கு வாங்கி திரும்ப விலைக்கு விக்கிறீங்களே, இதுல என்னங்க உங்களுக்கு லாபம்? இனம் புரியாத ஒரு பாசமும் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமும் தான் எனக்கு லாபம். உங்களுக்கு? விடிய விடிய உங்களை மாதிரியே படம் வரைஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்ததுதான் லாபம். என்ன மாதிரியா? நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுதா? இது வரைக்கும் தெரியல, ஆனா தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். நீங்க எழுதுற படத்தை நான் பார்க்கலாமே? ஓ, பார்க்கலாமே. இப்பதான் ஒரு கண்ணும் 2 காலும் எழுதி முடிச்சிருக்கீங்க. முழு உருவத்தையும் எழுதி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் எத்தனை ராத்திரி தூங்காம இருக்க போறீங்களோ? நான் ஆயுள் பூராவும் தூங்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சே தீருவேன். எப்ப என்ன மாதிரி படம் வரைறீங்களோ அப்பதான் என்ன பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். அப்ப சீக்கிரமே சந்திக்கிற அந்த சித்திரத்தோட. யாரா நீ? பழைய பேப்பருங்க. எப்படி வீட்டுக்குள்ள வந்த? நானா தான் வந்தேன். நீங்க யாரும் பேப்பர் விற்கவும் மாட்டாங்க. வாங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. Get out! I said get out! ஜானகி, ஜானகி, என்னப்பா? பாயப்பு, நீ படி தாண்ட கூடாதுன்னு, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் சொல்றீங்க? நான் யாரு கூடயும் பேசலப்பா. இனிமே இந்த மாதிரி தவறு நடந்து நான் உன்னை ஷார்ட் பண்ணிடுவேன். Be careful. This is the last warning. அப்பா, ஏடா தங்கச்சி மாட்டாத, அத பார்க்கிறதுக்கு பாவமா இருக்குது. அறிவட்ட முண்டா யாரு? உன்னதாண்டா. இப்ப நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். எங்க அப்பா என் தங்கச்சி செல்லமா சுதந்திரமா அவன் மனம் போற போக்கில் வளர்த்தாடுறான். அதன் விளைவு அவன் யாரையோ ஒருத்தரை காதலிச்சான். அவன் அவளை கை விட்டுட்டான். அதுக்காக தற்கொலையே பண்ணிக்கிட்டானா. அந்த மாதிரி நிலைமை நம்ம வீட்டுல ஏற்படக்கூடாதுன்னுதான் நான் கண்டிப்பா வளர்க்கிறேன். ஜானகி, உன் தங்கச்சிக்கு அப்படி நடந்தா என் தங்கச்சிக்கு அப்படி நடக்குமா? இது நியாயம் இல்ல. பைத்தியக்காரன் வந்து வரத்தான் சொல்ல. சிவா, என்ன அப்படி பாக்குற? வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல. சம்சாரம்? சம்சாரம் வேணும் தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சம்சாரமா இருக்க மாட்டேன். ஆனா ஒன்ன சொல்லலப்பா, நான் சம்சாரி ஆகணும்னா உன் தயவு வேணும். அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. இத பத்தியா? லட்டி ஜிலேபி இதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உனக்கு. நான் திங்கிட்டேன். அப்புறம் துட்டு கேட்க கூடாது. துட்டு கேட்க மாட்டேன், ஒரு துப்பு தான் வேணும். என்னப்பா நீதான் துப்பு வேணும்? நீ ஐயோ சபாபதி, உங்க குடும்பத்துக்கு நீதான் ஆண் பார்த்த. அப்போ உங்க அப்பாவுக்கு அப்புறம் சொத்து சுகம் எல்லாத்தையும் நீதான் கட்டி காக்கணும்னு சொல்லு. பின்ன நேற்று கூட கடைக்கு போனேன். எவ்வளவு பெரிய சாதனை. உங்க அப்பா உன்னை தவம் இருந்தா பெற்றிருக்காரு. தவம் இருந்துதான் பெற்றாங்க. நான் திங்கிட்டேன். கொஞ்சம் போறேன் சபாபதி, உன் தங்கச்சி மாதிரியே படம் வரைஞ்சிட்டு வரேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன். உங்க அப்பா அந்த பக்கம் வந்தா சுட்டு கொண்டு வர சொல்லிட்டாரு. நானும் முகத்தை கூட பார்த்ததில்லை. அதனால உன் தங்கச்சியுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு நீதான் சொல்லணும். சொல்றேன். ஆமா, மூக்கு எப்படி இருக்கும்? இந்த கேக் மாதிரி இருக்கும். கண்ணா எப்படி இருக்கும்? இந்த லட்டு மாதிரி இருக்கும். சபாதி, காது எப்படி இருக்கும்? ஜிலேபி மாதிரி இருக்கும். கண்ணு எப்படி இருக்கும்? கண்ணு கண்ணு அது மாதிரி நீ ஒண்ணு வாங்கி வைக்கலையே. சரிதான், ஒண்ணு வாங்கி வச்சாதான் சொல்லுவியா? எப்பா இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. சபாபதி,
உன் தங்கச்சி மாதிரியே முகத்தை வரைஞ்சு காட்டுறேன். சரியா இருக்கான்னு பார்த்து சொல்றியா? சபாபதி, பாத்தியா எப்படி இருக்கு? ஐயா இப்படி இருக்காத, என் தங்கச்சிக்கு கன்னத்துல குழி விழுகுமே. அப்படியா? ஆமா, உன் தங்கச்சி ஜாடையில யார் மாதிரி இருக்கும்? எங்க அம்மா மாதிரி இருக்கும். உங்க அம்மா யார் மாதிரி இருப்பாங்க? என் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் யார் மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரி இருப்பாங்க. பாரு, நீ ரொம்ப குழப்பற. இங்க இருந்து போகும்போது அங்க ஒரு பாதி லட்டு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டா. எடுத்துட்டு போப்பா. நாளைக்கு இதே மாதிரி வாங்கி வை, நான் வரேன். சரிதான். இவன் போற போக்க பார்த்தா நான் உடுப்பு ஓட்டுல தான் வைக்கணும் போட்டிருக்கேன். சரியான உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ராத்திரியாவது என்ன நிம்மதியா தூங்க விடுங்க. வாசுபாபதி, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? வாங்கி தர. முதல்ல இதை பார்த்து உன் தங்கச்சி மாதிரி இருக்கான்னு சொல்லு. இது இல்ல. இது ஐயா கிழவி மாதிரி இருக்கு. இது ஒரு காரைய காணா. இது 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 என் தங்கச்சி மாதிரி மாதிரி இல்ல. இது எப்படி இருக்குது? இதுதான் என் தங்கச்சி. ஐயோ, என் தங்கச்சி எங்கேயோ திருத்தனமா நீ பாத்துருக்க. சத்தியமா நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த இருக்கிற மாதிரியே தான் உன் தங்கச்சி இருக்குமா? ஆமா, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே கண்ணத்துல குழி. ஐயோ, அப்படியே இருக்குது. பாட்டி சக்க, நான் ஜெயிச்சுட்டேன். சபாதி சபாதி, உடனே உன் தங்கச்சி நான் பாக்கணுமே. பாரு, எப்படி பாக்குறது? அதுதான் நானும் வந்தேன். எங்க அப்பா வெளியூர் போயிருக்காரு, ராத்திரி வராரு. என் தங்கச்சி நீங்க எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு வர சொல்லுச்சு. சரி சரி, நீ முன்னால போ, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாலே வந்துடுறேன். திங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். நிறைய வாங்கிட்டு வர போ. தங்கச்சி, பேப்பர்கார வந்துட்டாரு. பேப்பர்கார இனிமே வரலாம். சபாபதி, இது என்ன தெரியுமா? என்னது? வாதாம்பழம். இத உடைச்சு உள்ள இருக்கிற பருப்பை சாப்பிட்டா முட்டாள் கூட அறிவாளி ஆயிடுவான். மூளை நல்லா வேலை செய்யும். ஐயா, அப்ப எனக்கு உனக்கும் கொண்டு வந்தேன். எங்க அப்பா என்ன அடிக்கடி முட்டாள்னு சொல்றாரு. எனக்கு மூளை வளரட்டும். இத கடிச்சு சாப்பிட முடியாது, உடைச்சுதான் சாப்பிடணும். அதுவும் யாருக்கும் தெரியாம ரகசியமா சாப்பிடணும். அப்ப அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு உடைக்கட்டான். அதை சரி சரி. எதுக்காக எங்க அண்ணனை ஏமாத்த வச்சீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. இத பாருங்க. ஐயா, பருப்பு வந்துருச்சு. பருப்பு வெளியே வந்துருச்சு.
ஆச்சரியமா இருக்கேன். என்ன அப்படியே வரைஞ்சிருக்கீங்களே. எப்படியும் வரைஞ்சிருங்கிற பெரியும் நம்பிக்கையும் தான் காரணம். அதுதான் மானசீகமான காதல். ஜானகி, இந்த ஓவியம் என் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு போச்சு. இதை யாரும் அழிக்க முடியாது. நீ என்ன சொல்ற? அதான் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஜானகி, மூளையை கட்டுருச்சு. வேலை செய்யுது. வா ஜானகி, வெளியில போறோம். வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஜானகி, ஜானகி, வா பார்க்குள்ள. ஆடி சக்க திரைமறைவுல இருக்கும்போது சும்மா கலகலன்னு பேசினேன். இப்ப திறந்த வெளிக்கு வந்தது மௌனமாயிட்டியே. கதம்ப மல்லி பூவே. நம்ம பூவே. வா பூ. ஐயோ, சிங்கப்பூர் போயிருந்தீங்க, எப்ப வந்தீங்க? பிசினஸ் முடிச்சிட்டு நேத்தான் வந்தேன். யார பார்த்து அப்படி பயப்படுற? எங்க அப்பாக்கு வேணுங்கிறவர் அங்க நிக்கிறாரு. அவரு பாத்துட்டாருன்னா ரொம்ப ஆபத்து. சும்மா ஏன் பயப்படுற? நான் இருக்கும்போது எதுக்கா பயப்படணும்? ஏறு, நான் போய் பூ வாங்கிட்டு வரேன். என்ன? கதம்ப மல்லி பூவே. இந்தாமா, ஒரு ரூபாய்க்கு பூ கொடு. இந்த 5 முழம் இருக்கு, வச்சுக்க. ராஜா, இந்தாமா, இந்த பூவை அதுவும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன். என்ன பண்ணிக்கிட்ட? அத தென்னை மரத்து பக்கத்துல நிக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. ஆமா, எங்க எப்படி? ஆமா, நீங்க எங்க எப்படி? இந்தாங்க, இந்த பூவை அவர் கொடுக்க சொன்னாரு. அதையா வேண்டி அவன் பூவை கொடுக்க சொன்னவன் அது நிக்கிறாரு. அவர்தான். நான் வரேன். அவனா இதோ வரேன். ஏன் எனக்கு பூ வாங்கி தரியடா? பூவை நான் எங்க பூ வாங்கி கொடுத்தேன்? நீ தானே பூக்காரியை கொடுக்க சொன்ன. ஐயோ, நான் ஒண்ணு கொடுக்க சொல்லமா? செய்யறதைய செஞ்சுவிட்டு போய் வேறையா சொல்ற? இரு இரு. ஐயோ, நீங்க கழுவு சார். இந்த பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தேன்னு கூட்டத்தை கூட்டி கலாட்டா பண்ணுங்க சார். பார்த்தா படிச்ச ஆளு மாதிரி இருக்கீங்க, இப்படி பண்ணலாமா? சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னன்னு கேட்காதீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணுக்கு நான் பூ வாங்கி கொடுக்கவே இல்லைங்க. ப்ளீஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவர்தான் சத்தியமா சொல்றாங்கம்மா. இந்த தடவை மன்னிச்சிரு ப்ளீஸ். ஓ மூஞ்சிக்காக விடுறேன். இன்னொரு வாட்டி சொல்லு, இந்த மாதிரி யாருக்கிட்டையும் வாராட்ட வேண்டான்னு. வர்றேன். ஏப்பா கூட்டம், போங்கடா. அன்னைக்கு கடையில கண்ணாடி வாங்கி வைக்க சேடு, அப்பவே நினைச்சேன் இப்படி நடக்கும். ஜானகி, நல்ல காலம் நான் தப்பிச்சேன். உங்க அப்பாவுக்கு வேண்டியவர் வரல, என்ன தருமாடி அடிச்சு கொண்டு இருப்பானுங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த அவர் இங்க வருவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, என்ன நிக்க கூடாது. வா, போயிடு, போ போ போ. சிட்டான் சிட்டான் சிடுக்குதான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். சிட்டான் 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 சிடுக்குதான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். தொட்டான் 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 துணைக்குதான், இவன் கண்ணாலதான் பண்ணி புட்டான் கணக்குத்தான். தொட்டான் 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 துணைக்குதான், இவன் கண்ணாலதான் பண்ணி புட்டான் கணக்குத்தான். சிட்டான் 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 சிடுக்குதான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். பாக்கு மரப்பாய் விரிச்சேன், பசுப்பால காய்ச்சி வச்சேன், நான் தான் நான் தான் நான் தான். பாக்கு மரப்பாய் விரிச்சேன், பசுப்பால காய்ச்சி வச்சேன், நான் தான் நான் தான் நான் தான். பொட்டு வச்சேன், பூ முடிச்சேன், ஆசை வச்சேன், ஆள் பிடிச்சேன், நீதான் நீதான் நீதான். மருதையிலே தெரு தெருவா முழம் போட்டு வாங்கி வந்தேன் மல்லி மல்லி மல்லி. மருதையிலே தெரு தெருவா முழம் போட்டு வாங்கி வந்தேன் மல்லி மல்லி மல்லி. குமரி பொண்ணு வளர்த்திருக்கும் கூந்தலுக்கு வேணும்னு சொல்லி சொல்லி சொல்லி. சிட்டான்
சிட்டான் சிட்டான் சிட்டான் சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். தொட்டான் 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 துணைக்குதான் இவன் கண்ணாலதான் பண்ணி புட்டான் கணக்குதான். வடமதுரை கோயிலுக்கு வலது பக்கம் தோப்பு இருக்கு வாயா வாயா வாயா. மாலை வெயில் மறையிறப்போ மம்முதனின் கதை எழுந்து போயா போயா போயா. தலகலன்னு வாழ்ந்தபடி தழுவ சொல்லி அழைக்குதடி தேகம் தேகம் தேகம். மளமளன்னு வேர் பிடிச்சு மனசுக்குள்ளே வளருதடி மோகம் மோகம் மோகம். ஆஹா. ஓஹோ. ஏ, ஏ. இரு மனசு பரிதவிச்சா இள வயசு காரணமா இருக்கும் இருக்கும் இருக்கும். இரு மனசு பரிதவிச்சா இள வயசு காரணமா இருக்கும் இருக்கும் இருக்கும். விளக்கு வைக்கும் பொழுது வந்தா உலகாமே கலந்திருந்தா இனிக்கும் இனிக்கும் இனிக்கும். ஒல கொதிச்சா சோறாகும் உடல் கொதிச்சா என்னாகும் வாமா வாமா வாமா. ஒல கொதிச்சா சோறாகும் உடல் கொதிச்சா என்னாகும் வாமா வாமா வாமா. முருக வச்சே மருக வச்சே ஒரு மனசை கெடுத்து வச்சே ஏமா ஏமா ஏமா. சிட்டான் 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 சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். தொட்டான் 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 துணைக்குதான் இவன் கண்ணாலதான் பண்ணி புட்டான் கணக்குத்தான். சிட்டான் 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 சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு எனக்கு தான். அப்பா புது புது கையில வாங்கிட்டு வராது. பழசான உடனே நான் பேப்பர் காரங்க போட்டுருவேனே. என்னது இது? ஐ, தங்கச்சி படம் கண்ணாடி போடாமலே வச்சிருக்கிற. தங்கச்சி தங்கச்சி என்னடா அது கையில? ஒண்ணு இல்லையே. கையை நீட்டு. வேற ஒண்ணு இல்ல. அந்த கையை நீட்டு. வேற ஒண்ணு இல்ல. ரெண்டு கையை நீட்டு. இத பத்தியா ஒண்ணு இல்ல. யாரு அது? உனக்கு தெரியல? என்ன போய் மக்கு மக்குன்னு சொல்றிய? தங்கச்சி. அது தெரியுது. தங்கச்சி தங்கச்சி வாங்கண்ணே வாங்க வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. என்ன திடீர்னு பரப்பிட்டு வந்திருக்கீங்க? எல்லா விசேஷமா தான். உன்னையும் மச்சானையும் உடனடியா மதுரைக்கு கூட்டிட்டு போட்டுக்காக வந்திருக்கேன். எதுக்குண்ணே? அது உங்க அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்துருக்கா. அத நீயும் மச்சானும் வந்து பேசிதான் கல்யாணத்தை முடிவு பண்ணணும். யாருண்ணே அந்த பொண்ணு? பேரு ஜானகி. பெரிய இடத்து பொண்ணு. ஆமா மச்சான் எங்கம்மா? அவரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காருண்ணே. ஏமா என்கிட்ட போய் சொல்றேன். Pick 50 points. 30 பாயிண்ட். 20. Right. வலோ. எவ்வளவு கார்டு கவுண்ட் பண்ணு. ஏன் 13 தான். நான் 14 இருக்குன்னு சொல்றேன். நீ ஜோக்கர் எடுத்து வச்சுத நான் பார்த்தேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சீட்டாக்கு காலையில நிறைய லூஸ் பண்ணிருக்கேன். நீ இந்த கிளப்புக்கு சொந்தக்காரன். அதனால இந்த பணம் பூரா எனக்கு தான் சொந்தம்.
மாறி நெசவாடா பாதவா சண்டாடா நீயா தப்பு பண்ணுன ஜெகதீஷ் வா அவன் தப்பு பண்ணிட்டானா உன் லட்சத்துக்கு ஒரு பங்குக்கு 2 பங்கா கொடுத்தல இனிமே நம்ம 2 பேரும் கூட்டாளிகளா இருப்போம் ரொம்ப சாவல் அதெல்லாம் அப்புறம் சொல்ல பாப்போம் வாங்க இவங்கெல்லாம் யாரு? இது என் தங்கச்சி இவர் மாப்பிள்ளை பொண்ணு கேட்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன் யார? உன் தங்கச்சி தான் ஐயா என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. அவந்தி என்ன சொல்றீங்க தங்கச்சி எவ்வளவு தூரம் சொல்லி முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்பா எப்படி சம்மதிக்க வச்சா தெரியுமா? ஜானகி முகூர்த்தம் நேரம் நெருங்குது இதெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு மணவரைக்கு புறப்படும் இல்ல இது அட்சதை இது பயிரம் ஜானகி நீ மணவரைக்கு வந்து மானத்தை காப்பாற்றினா இந்த அச்சத்தையும் தலையில போட்டு ஆசீர்வாதம் பண்ணு இல்ல இந்த வயதை சாப்பிட்டு என் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன் என்ன சொல்ற தங்கச்சி வேற வழி இல்லாம தாலி கட்டிக்கிச்சு. அண்ணா இதுக்கு மேல இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா ராஜா இங்க மாத்திரம் இல்ல இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் நீ கூட மெட்ராஸ் கமா இது எடுத்துக்கிட்டு உங்க அண்ணன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா கை நழுவி போன காதல் கைகூடி வருமா? எங்க அண்ணன் ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என்ன பண்ண சொல்ற? சொல்ல வேண்டிய ஆறுதெல்லாம் சொல்லியாச்சு என்னால அவ்வளவுதான் முடியும். அவர் கவனிங்க மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றதா? நான் யார போய் கேட்பேன் என்னால ஒண்ணு முடியாதுமா. பக்கத்து தெருவுல ஒரு புஸ்தக கடை விலைக்கு வந்திருக்கான். 5000 ரூபாயா? அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டா எங்க அண்ணன் கவலை எல்லாம் தீர்ந்துடும். 5000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? கடனை உடனே வாங்கி கொடுங்களேன். ஆமா சரியா போச்சு போ. 5000 ரூபாய் கடன் வாங்குற வசதி எனக்கு இருந்தா நான் ஏன் சீட்டாடுற கிளப்புக்கு போறேன்? இப்ப என்ன பண்றது? உங்க அண்ணனுக்கு தொழிலை வச்சு கொடுக்கிற வசதி என் கையில இல்ல, அது உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஹாய் தொட்டு விட்டா பாயிண்ட் எட்டி பிடிச்சிருவிய கழட்டு வளையல தான். ஆமா இது 5000 ரூபாய் பெறாதே. இது ரெண்டையும் வச்சு இன்னைக்கு எனக்காகவே என் சொந்த பணத்தை வச்சு ஆட போறேன். ஆடக்கூடாது. 2 கை இருக்குல்ல? 2 உண்டாச்சு. 2லயும் ஆடு. பாம்பே நாயுடு அடுத்தவங்க கையே நம்பி ஆடிட்டு இருந்தா இதே கதிதான் நூக்கு. இன்னைக்கு உன் கைய நம்பியே ஆடு சுஸ்தான். ராஜு பிரமாதம். தோட்டவைக்கு முதல் தான் போன எவன்டா பட்டது? நான் தான். நீதான் நீதான். ஜோக்கர் 20 பாயிண்ட் 20 ரூபா. வெரி குட். అంత 7 గంటల వాడు టైం. மறுபடியுமா? ஆமா எடுப்பேன். 20 பாயிண்ட். 10 பாயிண்ட். நாயுடு கொடுக்க மாட்டியா? உங்க காசு கார்டு போட்டு தரேன். சீக்கிரம் கொடுப்பேன். இவ்வளவு விட்டுருக்க நான் தரமாட்டா? அதெல்லாம் தெரியாது. சிவகாட்டம் ஏடு 100 ரூபா கூட. ஏமண்டி தேவையில்ல லேது அப்பு அடிக்கிறதே தப்பு. உனக்கு நான் எத்தனை புல்லு கொடுத்துருக்கேன், எத்தனை நாள் ஜாக்கியா உட்காந்து 1000 சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 100 ரூபா தரப்படாது? தானே கோத்துறாங்க. அது அப்பு கேட்டா எப்படி? கொஞ்சம் கூட இருதயமே இல்லையா உங்களுக்கு? கொடுங்க சார், நான் ஏமாத்த மாட்டேன். அப்படியே செம்பு
இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக சீட்டாடின அதிர்ஷ்ட பக்கம் இருந்து நிறைய சம்பாதிச்சேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக என் சொந்த பணத்தை வச்சு சீட்டாடின எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு 5000 ரூபாய் கடன் கொடு, காலம் போல இதே கிளப்ல சீட்டாடி அந்த கடனை தீர்த்து. அப்பா ஜெகதீஷ், நீ தப்பா நினைக்காதப்பா, நான் பணம் கடன் கொடுக்க மாட்டேன், மன்னிச்சுக்கப்பா. ரொம்ப அப்ப சொல்லாது. என் மனைவிக்காக ஆசையா நான் வாங்கி போட்ட வளையல என் மச்சினனுக்கு ஒரு நல்ல வழி பண்ணணுங்கிறதுக்காக அதை வித்துட்டு இன்னைக்கு சீட்டாண்ட எல்லாத்தையும் தோத்துட்டேன். இந்த பாருப்பா, விட்டதெல்லாம் பிடிக்கிறவனுக்கு நான் கடன் கொடுத்தேன்னா நான் விளங்க மாட்டேன், கிளப்ப மூடிட்டு போக வேண்டியதுதான். வேணா நீ இவ்வளவு பணத்துக்கு உனக்கு உயிரை வேணா கொடுக்கணும், பணத்தை கொடுக்க மாட்டேன் வச்சு. ராஜன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவங்கிட்டயாவது நான் பணம் வாங்கி உனக்கு கொடுத்துடுறேன், நிச்சயமா ஒரு கடன் நான் தீர்த்துருவேன். இருக்கோ ஜான், உனக்காக ஆட்டுவான். இன்னைக்கு தான் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. பக்கத்துல நிற்காத, போப்போம் கேட்டு. ஜம்பு, நீ சொன்ன விஷயத்தை முடிச்சிட்டேன். ஆல் ரைட், உடனே புறப்படு. தம்பி பாத்துக்கடா. சரி சார். வெரி குட். ஏண்டா அங்க போய் நின்று அறிவு கட்டவன? எனக்கு ஒரு சந்தேகம், முதல்ல அதை கிளியர் பண்ணு. என்னடா சந்தேகம்? அந்த பொண்ணை எவ்வளவு ரூபாய்க்கு வித்த? 25,000 வித்த. சரி, அதுல எனக்கு என்ன பங்கு? உனக்கு பாதிய கொடுத்துட்டு மீதி நான் எடுத்துக்கிறேன், வாடா. அப்படியா? வா. உங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க. டே பாலு, நீங்க ஏறா. சார், ஒரு நிமிஷம், சாவியை குடுடா. இந்தா. ஜெகதீஷ், ஜெகதீஷ், ஒரு நிலைமையை சொன்ன பிறகு என் மனசே சரியா இல்ல, அதனாலதான் போனவ திரும்பி வந்துட்டேன். நீ 5000 ரூபாய் கேட்டில, நான் சொல்ற மாதிரி செய். உங்ககிட்ட நான் ஒரு காரை ஒப்படைக்கிறேன். இந்த அட்ரஸுக்கு அந்த காரை கொடுத்துட்டு இந்த சாவி அவங்க கையிலே கொடுத்துரு. அவங்க உனக்கு 4000 ரூபாய் தருவாங்க. அட்வான்ஸா நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன். போன் பண்ணி உங்க நேரடியை சொல்லிடுறேன். ஹலோ, நான் தான் ஜம்பு பேசுறேன். ஜெகதீஷ் ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட காரையும் சாவியும் வாங்கிட்டு 4000 ரூபாய் கொடுங்க, மற்றத நேர்ல பேசிக்குவோம். ஓகே ஓகே. ஜெகதீஷ், நான் வரேன். ஐயா, நான் உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இது என்ன பெருசு, ஆபத்து புதவாத மனுஷனா. பாலு, போலாமா? சார், காக்க வச்சிருக்கு, மன்னிச்சிருங்க. அந்த டேபிள்ல ராஜன் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் கொடுக்க வேண்டிய 100 ரூபாய் கொடுத்தேன். இந்தாங்க கார் சார். வண்டி எங்க? வெளியில இருக்கு. இதுல 4000 ரூபாய். நீங்க போகலாம். ஆரம்பத்துல 5000 ரூபாய் இல்லைன்னா இப்ப இந்த திடீர் திருப்பத்துக்கு காரணம் என்ன விலை கொடுத்து வாங்கிறது நீ யாரா? என்ன சொன்ன? மார்க்கெட்ல வந்த மாம்பழத்தை யாரு வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் சுவைக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் மாம்பழமும் இல்ல, நீ அதை தொடவும் முடியாது. அதையும் பாக்குறேன். வராத.
பொன்னக்குடி மைனர் குமரேசனை கொலை செய்த குற்றத்திற்காக சாட்சி ஜெகதீஷுக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் ஜம்பு பாலு இருவரும் சம்பந்தப்பட்டிருப்பதால் தலா 3 வருடம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது. சார் 1 மினிட் ப்ளீஸ். உங்களை மாதிரி வரைஞ்சார சார். 1 மினிட் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். 1 மினிட் சார். 1 மினிட் போனி சார். அப்படியே இருக்கு சார். உங்களை மாதிரி வரைஞ்சார பியூட்டிஃபுல். இந்த அட என்ன மாதிரியே இருக்க. இந்த தேங்க்யூ சார். 2 ரூபாய் ஈச் 2 rupees. தேங்க்யூ. ஈச் 2 rupees. எதை எடுத்தாலும் 2 ரூபாய். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். எனக்கு கேலண்டர் பிசினஸ். எனக்கு உடனடியா மகாலட்சுமி டிசைன் ஒண்ணு வேணும். நான் நினைக்கிற மாதிரி நல்ல முறையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். நாளை காலையில் வாங்கல ரெடி பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட். பிரமாதம். ரொம்ப பிரமாதம். மிஸ்டர் ராஜா, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஆமா, 99 வருஷத்துக்கு என் கம்பெனிக்கு தான் இந்த ரைட். இது சம்பந்தமா போன உடனே உங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. பாத்தீங்களா? அண்ணே, உங்களுக்காக ஒரு விருந்தாளி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. யாரும் அது? இதோ வராங்க. ராஜா, ராஜா எப்போ இன்னைக்கு தான் எனக்கு விடுதலை கிடைச்சது. அந்தஸ்து வாய்ந்த உடனே ஆளையே மறந்துட்டே இல்ல. ஜெகதீஷ், என்ன மன்னிச்சிரு. அடுக்கடுக்கா ஏற்பட்ட சோதனைகளும் அயராத உழைப்பும் நீ எப்ப விடுதலை ஆகுறேன்னு நான் மறந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல, எப்படியோ நீ நல்ல நிலைமைக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாட்சி அம்மன் அருள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல தெய்வமா இருந்து என்னை வாழ வைக்கிறது அதோ அந்த தெய்வம் தான். இது அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 பேசாடா. அப்படியா? இது அடிச்சிட்டேன். பாப்பா
தெரியாம இருக்கணும். நீட்டடி கைய நீட்டு. இனிமே அடுத்தவங்க புத்தகத்தை திருடுவியா? திருட மாட்டியா? அடிக்காதீங்க. அவளை அடிச்சா நீ ஏண்டி அழுகுற? பாவமா இருக்கு டீச்சர். திருடுறது மட்டும் தப்பு இல்லையா? மன்னிச்சிருங்க டீச்சர். என்ன உன்னால இந்த கிளாஸ்ல தப்பு பண்றவங்க யாரையுமே கண்டிக்க முடியல, நீ குறுக்க வந்துடுறீங்க. ஆமாங்க டீச்சர், என் தங்கச்சி அப்படிதான். அவன் முன்னாடி யாரையும் அடிக்க கூடாது. அது சரி, உன் தங்கச்சிக்கு நீ சம்பள பணத்தை கொண்டு வந்துட்டியா? முக்காவாசி சேர்த்துட்டேன் டீச்சர். ஒரு வாரம் பொறுத்துங்க, எப்படியாவது கட்டிடுறேன். படிக்கிற வயசுல நீ பாடுபட்டு உன் தங்கச்சியை படிக்க வைக்கிறியா? பாவம். சரி சரி, சீக்கிரமா கொண்டு வந்து கட்டிடு. நல்லதுங்க டீச்சர். ராதா வரட்டுமா? சரிண்ணா. எல்லாரும் சொல்லுங்க. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. இதுதான் என் மனைவி. வணக்கம். இவரு ஓவியர் ராஜா. வணக்கம். உங்க புண்ணியத்தினால எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. என் புண்ணியத்தினால இல்லைங்க, எல்லாம் நான் வரைஞ்ச அந்த ஓவியத்தினால்தான். ஜானகி, டீ கொண்டு வா. பரவாயில்ல. இந்த குழந்தைங்க என் குழந்தைங்கதான். பையன் ராமு, பொண்ணு பேர் ராதா. உங்களுக்கு? நான் இன்னும் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என் கணவர் மாரடைப்பால இறந்துட்டார். அடுத்த வருஷமே எங்க அப்பாவும் காலமாயிட்டார். இருந்த சுத்தி எல்லாம் விட்டு கடன் அடைச்சேன். உள்ளூர்ல வேலை செய்யறது கேவலம்னு வெளியூர்ல வந்து வேலை செஞ்சு பழிச்சுட்டு இருக்கேன். ஜானகி, கடவுளை கருணை வடிவம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இறக்கமில்லாதவன். எனக்கு தான் கொடுப்பனை எல்லாம் பண்ணிட்டான். ஆனா கொடுத்த இடத்துலயாவது உன்னை குங்குமத்தோட வாழ வச்சிருக்கலாம் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் தட்டி பறிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து அதை தாங்கிக்க கூடிய அளவுக்கு ஒரு திடமான இதயத்தையும் கொடுத்திருக்காரு. அதுக்கா நான் என்ன பத்தி கூட கவலைப்படல. என் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சா இனி அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இவங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல. பையன் படிக்கிறத விட்டுட்டான். அப்பா இருந்தா தங்கச்சி எப்படி படிக்க வைப்பாரோ அதே மாதிரி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை செஞ்சு தங்கச்சியை படிக்க வச்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். வரேன். எங்க தாத்தா சூதாட்ட கிளப்பு நடத்தினாரு. எங்க நைனா சூதாட்ட கிளப்பு நடத்தினாரு. நான் நடத்துலன்னா குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? அவனண்டி அவனண்டி. நாளைக்கு நீங்க வந்து நம்ம கிளப்ப திறந்துருங்க. உங்களுக்கு பிரியாணில இருந்து அது வரைக்கும் தயார் பண்ணி இருக்கிறேன். என்ன நாயுடு,
நீங்க கூர்கா மாதிரி வெளியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்க ஊடு போட்டு போட்டு கிடக்கு. என் கௌரவம் உங்களுக்கு தெரிஞ்சு கிளப்ப தரக்க கூப்பிடுறீங்க. இக்கட தூசு நான் பாரியா, நான் உள்ள கிடந்தா எதையாச்சும் திருடிக்கிட்டு போய் வித்து சூதாடிடுவேன்னு பூட்டிக்கிட்டு போயிட்டான். பாரியா 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 அங்க பாரியா பாரியா ஜோஜோ நந்த கோபாலா. என்ன விட்டுடுங்க, என்ன கொண்டாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க, நான் போக மாட்டேங்க. உன்னை வச்சு வாழ்வதற்கு நான் உன்னை மானம் கட்டவில்லை. மனுஷன் ஏன் அவனை போய் அடிக்க? அந்த வெட்டக்காட்ட ஏமா கேட்கறீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாண செலவெல்லாம் எவனோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். யாருமே இவன் அப்படின்னு கேட்டேன். நான் எங்க சொந்தக்காரன்னு சொன்னான். ஏன் சொந்தக்காரனா இருக்கக்கூடாதா? சொந்தக்காரனா இருக்கலாம், ஆனா இப்படி இருக்க கூடாது. எப்படி? இவனோட அப்பா செத்ததுக்கு அப்புறம் இவன் அம்மாவுக்கு அவன் தான் கள்ள புருஷன் ஊரே பேசுது. ஊர்ல 1000 பேசுவாங்க ஐயா. ஆம்பளைக்கு உதவி பண்ணா அது நன்றி விசுவாசம், ஆம்பளை பொம்பளைக்கு உதவி பண்ணா அவன் நாதாரி நடத்த கட்டவன். நல்லாச்சு அவங்க நியாயம். அல்லாம குறையாது, இல்லாம குறைக்காது. நாளைக்கு தலைமுடிய வேண்டியவன் நான். சொந்த வந்தவனு கூட பார்க்காம ஒத்த ரூபா காசுக்காக பத்திரம் எழுதி வாங்குற இந்த காலத்துல ஒருத்தன் 1000 பணத்தை செலவு பண்ணி தங்க நகைகளை தாராளமா அள்ளி போடுறான்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன், போக மாட்டேன். அப்படின்னா நீங்க அந்த வாழாவட்டியா சாவே, நான் போறேன். என் சொத்துக்களை எல்லாம் உன் குழந்தைக்கு பிறகு பத்திரத்தை கொண்டு வந்து இன்னைக்கே எல்லாரும் பரப்பைய வீட்டுக்கு வந்துட்டேன். வெளியே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க? அது பைத்தியக்காரத்தனம். உங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனம், எனக்கு அது படிப்பன. நீ என்ன சொல்ற? தாய் மேல சந்தேகப்பட்டதுக்கே ஒருத்தன் ஒரு பெண்ணை வாழா வெட்டி ஆக்கிட்டான்னா நீங்களும் நானும் பழகினது இந்த ஊருக்கு தெரிஞ்சா என் குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஜானகி, நீங்க நல்லெண்ணத்தோடு செய்யற இந்த உதவி எங்களுக்கு நரக வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுங்க. ஐஸ்வர்யத்தை தந்து என் குழந்தைங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி வச்சிடாதீங்க. கணவனை தெய்வமா நினைக்கிற எனக்கு கல்விக்கு ஏற்படுத்திடாதீங்க. ஜானகி, சத்தியமா சொல்றேன், நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டேன்னு கேள்விப்பட்ட அன்னைக்கே என்னுடைய ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது புனிதமான எண்ணத்தோட தான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சொத்துக்களையும் எங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஊர்ல 4 பேர் கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் கேட்டானே, அதே கேள்விய நாளைக்கு மகளுக்கு கணவனா வரப்போறோம் கேட்டா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஜானகி, இந்த உலகத்தை பத்தி கவலைப்படாத. ஒன்னு ஓவியமா வரைய ஆரம்பிச்ச பிறகுதான் நான் இந்த உயர்ந்த அந்தஸ்துக்கே வந்திருக்கேன். என் வீட்டுல செல்வம் குறைக்க காரணமா இருந்த நீ இப்படி சீரழிஞ்சு கிடக்கிறத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உன் குழந்தைகளை என் குழந்தைகளா வளர்த்து ஆளாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். அதுதான் உனக்கு நான் செய்யற நன்றி கடன். ஒண்ணு செய்யுங்க. சொல்லு ஜானகி, காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றி. ஜானகி, ஒரு காலத்துல உனக்கு கணவனாகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை கனவாவே போயிடுச்சு. இப்ப உன் குழந்தைகளா ஏத்துக்கிற அந்த ஒரு பாக்கியத்தாவது எனக்கு கொடுக்க கூடாதா? இந்த ஆசைய கூட கனவாவே நினைச்சுங்க. நீங்களா? கைரிசி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாம் நண்பர்களா போயிடாடுதாப்பா. நாங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். எதுல வேணா நண்பர்களா இருப்போம், இனிமே இதுல நண்பர்களா இருக்க வேண்டாம். ஏன்பா? ஜெயில் வாசம் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துடுச்சு. ஞானத்தை கிடைக்க நாங்க விரும்பலப்பா, உனக்கு இந்த பானத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறோம். என்னது? விடுதலையாய் வந்ததுக்காக நம்ம கள்ளச்சாராய கருப்பையா சுட சுட காட்சி கொடுத்த ஸ்பெஷல் சரக்கு. இப்ப என் மனசு இருக்கிற நிலைமையில இது தேவைதான். கொண்டா. ஜெகதீஷ், வெளியில வந்ததும் வராதுமா அப்படி என்னப்பா உனக்கு ஒரு கவலை? ஒண்ணு இல்ல ஜம்பா. நமக்குள்ள என்னப்பா? சும்மா சொல்ல. சொல்லு சொல்லு. ஒண்ணு இல்ல, என் மச்சான் அவன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம்
உரிமை உள்ள நாங்க அனுபவிக்க முடியல, எக்கோ உயிர் எழுதி வைக்க போறான். அந்நாயம் அந்நாயம். ஏன் ஜெகதீஷ், உன் மச்சனுக்கு பணம் வேணுங்கிற காரணத்துக்கான நீ ஜெயிலுக்கே போன? அதானே, அவன் காசை நீ தின்னது போக மிச்சத்தானே அவனே திங்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னா அது ரொம்ப நன்றி கிட்டத்தனப்பா. ஆமாம் ஆமாம், நானா இருந்தா ஏண்டா அப்படின்னு அவன் நெஞ்சு சட்டையை பிடிச்சு நிறுத்தி வச்சு கேட்பேன், என் தங்கச்சி பங்கு எங்கடா அப்படின்னு. நானும் அதையே தான் செய்ய போறேன். இதை உடனடியா செய், அதான் அவன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஜெகதீஷ், தைரியம் புருஷ லட்சணம். கரெக்ட். இந்த ஜெகதீஷ் ஒண்ணு ஈச்ச வாங்கல, நீங்க தைரியமா போங்க, அடிக்கடி வாங்க. நன்றி நன்றி ஜெகதீஷ். நன்றியை எண்ணி பார்க்கறதுல நாய்களை விட நாங்க 2 பேரும் நல்லவங்க. அதான் ராஜபாளையம், நான் அது ஸ்டேஷன். அதான் இல்லை, பெண்ணுரிமை சட்டப்படி சொத்துல பாதி உன் தங்கச்சிக்கு தர முடியுமா முடியாதா? என்ன பேச்சல ஒரு மாதிரியா இருக்கு. அளவுக்கு மீறி குடிச்சிருக்கிய? அத பத்தி உனக்கு என்ன பங்கு வச்சு தர போறியா இல்லையா? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தலை. மறுபடியும் இதே தப்ப செஞ்ச உன்னை மன்னிக்க மாட்டேன். மயக்கம் தெரிஞ்சது சொல்லிடு. என்னங்க? இல்ல ஏமா சம்பளம் கட்டாம ஸ்கூல்ல வரக்கூடாதுன்னு டீச்சர் சொல்லிட்டாங்க. 2 நாள் பொறுத்து சொல்லுமா, எப்படியாவது கட்டிடுறேன். 2 நாளுக்குள்ள எப்படி நான் கட்டுவேன்? எப்படியாவது கட்டிடுறோமா. போற வகையில ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன். வேண்டா ராமு, இந்த மூட்டை சுமக்கிற தொழில் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ 4 எழுத்து படிச்சாங்கடா. ஆமா, உங்க அப்பா வண்டி சொத்தை வச்சுட்டு போயிருக்காரு, அதனால நான் படிக்க போறேன். போங்க. எங்க அப்பா பத்தி பேசுறிய? உங்க அப்பா மட்டும் என்னடா சொத்த மூட்டை கட்டியா வச்சுட்டு போயிருக்கான்? இந்த பாருங்கணும், எங்க அப்பா எது வைக்கலனாலும் எங்களை எங்க அம்மாவுக்கு துணை வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா உங்க அப்பா உன்னை எங்க அம்மாவுக்கு தலையால வச்சுட்டு போயிருக்காரு. டேய் ராமு, யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? இது என்னமா? நான் சம்பாதிக்க இல்லாதது இல்ல, நான் சம்பாதிச்சு தடுத்தா என்ன அர்த்தம்? நேத்ரா, நான் மனசு வச்சேன்னா அந்த தெருவுக்கே சம்பாதிப்பேன் தெரியுமா? ஆஹா, அப்போட வீட்டுக்கு சம்பாதிக்க மாட்டேன். பாத்தியம்மா தங்கச்சி என்னை கேவலப்படுத்திட்டான், கையால் ஆகாதவன்னு சொல்றான். டேய், இனிமே சம்பாதிக்காம இந்த வீட்டுல எனக்கு சோறு வேண்டாம், தூக்க வேண்டாம், துணிய வேண்டாம். டேய், உன் எண்ணத்தை நான் உட தெரியல. என் பேரு சபாபதி இல்லடா, சம்பாதிச்சு பணத்தோட வர. அண்ணே தங்கச்சி, இந்த வீட்டுல இவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பாக்கணும். வரமா கை வந்து தாயே லோகமாதா, எல்லாரையும் காப்பாத்துமா. அதடே ஏட்டையாவா, இருங்க சாமி கும்பிட்டு வரேன். பாத்தீங்களா ஏட்டையா, சாமி கும்பிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலையா? எங்க? உங்ககிட்டதான். என்கிட்டயா? எனக்கு ஏட்டையா வேலை வாங்கி கொடுங்க, நான் செய்யறேன். உனக்கு ஏட்டையாவா? இன்ஸ்பெக்டர் வேலை கூட வாங்கி கொடுங்க, நான் செய்வேனே. அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும்பா. எனக்கு தெரியுமே, வேணா பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஏண்டா அவன் மூக்கு உடைச்சா? அவர் குள்ளமா இருந்தாரு, எனக்கு தெரியல, அது அவர் குத்தம். ஏட்டையா ஏட்டையா, இவர் நான் சார்ஜ் பண்ணிட்டா? ஏய், முதல்ல நீ நட ஸ்டேஷனுக்கு. ஐ, அங்க போன உடனே வேலையா சம்பளமா? எப்படி சார் என் திறமையாவது மண்ணாங்கட்டியாவது முதல்ல உள்ள தள்ளும். ஐயோ, என்ன உள்ள தள்ளிடாதீங்க சார். என் தங்கச்சி மகன் ராமு என்ன ரொம்ப கேவலமா நினைப்பான். என்ன மன்னிச்சிருங்க சார். முதல்ல அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ என்ன மன்னிச்சிரியா? போனா போயிட்டு வந்துருங்க. துண்டு இடத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. சரிங்க, அப்ப நான் வரேன்.
கலாட்டா? சார் சார் என் பணத்தை எடுத்து தர மாட்டேங்கிறான். இது என் பணம். இதுல எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருந்தா உனக்கு என்னையா? உன் பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியா? அதுல 49 ரூபா இருக்குங்க. நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு தெரியாம இங்க பழிச்சுட்டேன். யாரு பணங்கிறது எண்ணி பார்த்தா தெரியுது. திருட்டு பையன் ஓடி போயிட்டா பாத்தீங்களா? ஆமாங்க, இப்ப ஓம் பணம் தான் தெரிஞ்சு போச்சு. இந்த காசு இனிமேல போச்சு வைக்காத, வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு. போடு. ஜாடி கண்ணாடி ஜாடி ஒன்னு யாராச்சும் வாங்கினேன் 1.5 ரூபாய் எடு. ஜாடி கண்ணாடி ஜாடி. நாமணியக்கா வடவெளி எனக்கு ஒரு வேலை வேணும். ஆட சபாபதிக்கு சம்பாதிக்கிற பத்தி விட பெருச்சா? என் தங்கச்சி மகன் ராம ரொம்ப கேவலமா பேசிட்டான். சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் இந்த கூடையை சுமந்துக்கிட்டு உன் கூடவே வர்றேன். ஆனா நீ கூலி கொடுத்தே ஆகணும். இரு வர்ற வருமானம் எனக்கே பத்தல, நீ வேற வந்து வம்பு பண்ணிக்கிட்டு. நீ என்ன சொன்னாலும் சரி, என் சபதத்தை நிறைவேற்றியே தீருவேன். என்னடா உன்னோட பெரிய தொல்லையா இருக்குது. இரு சரி தூக்கி தொலை. எங்க கூவு? முதல்ல நீ கூவு. ஜாடி கண்ணாடி ஜாடி. ஜாடி கண்ணாடி ஜாடி. நட ஜாடி கண்ணாடி ஜாடி. ஜாடி கண்ணாடி ஜாடி. ஜாடி கண்ணாடி ஜாடி. ஐயா வாத்து. அக்கா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து வரேன். வேடிக்கை பாக்குறேன் வா. சரியான வாத்து முட்டை. வேடிக்கை பாக்குற மூஞ்சிய பாரு. ஜாடி கண்ணாடி ஜாடி. ஜாடி கண்ணாடி ஜாடி. விடியா முஞ்சி உன் தலையில வச்சதுல இருந்து ஒரு வியாபாரம் கூட நடக்க மாட்டேங்குது. ஜாடி கண்ணாடி ஜாடி. வா ஜாடி கண்ணாடி ஜாடி. ஐயோ 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 அட பாவி. ஐயோ எல்லாத்தையும் கொட்டி உடைச்சிட்டியே. அட நீ நாசமா போக. ஐயோ 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 பொழப்ப கெடுத்து திட்ட வாங்கி என் கூட போட்டு இப்படி உடைச்சிட்டியாடா. ஐயோ ஐயோ போச்சே. அட பாவி உழப்ப பத்து கிடப்பா. ஐயோ போச்சே. மேல வா. ராமு இந்த நான் கூட சமக்க கூப்பிட்டனா கேளு. வலியக்க வந்து என் கூட தலையில வாங்கி வச்சுக்கிட்டு புள்ளியார் கோயில சதவங்க உடைக்கிற மாதிரி அத்தனை கண்ணாடி கம்மானிங்க நொறுக்கிட்டிய பாவி. ஏன் அப்படி செஞ்சீங்க? நான் என்னைக்காவது ஏரோப்ளான் போறத பார்க்காம இருந்திருக்கிறேன்னா ஒரு நாள் உன்னை கூட கூப்பிட்டு காமிச்சேன்ல. ஐயா ஏரோப்ளான் பாக்குற மூஞ்சி முகாக்கட்டையும் பாரு. ஏற்றி வச்சு தச்சுட்டு பாக்குறதானே? அதுக்குள்ள ஏரோப்ளான் போயிருச்சுன்னா. ஐயோ நானும் பார்த்த இடத்துல பார்த்தேன். ஒன்ன மாதிரி அறிவாளியை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி அறிவாளி நீ பார்த்தது இல்ல? அத இந்த முட்டாள்கிட்ட சொல்லு. இப்ப நீ முட்டாளா இவன் முட்டாளா எனக்கு அனாவசியம். எனக்கு நஷ்டம் எடுத்து கொடுக்கறது யாரு? எங்க உங்க அம்மா? உங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. இந்தாங்க. நீ குடுக்குறேங்கறியா? ஆமா. எவ்வளவு வச்சிருக்க? இதுல 49 ரூபா இருக்கு. மீதி நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன். தான் பிள்ளையா இருந்தாலும் நீதான் ஆம்பளை. அப்ப நானு நல்ல 16 முழத்துல ஒரு புடவை வாங்கி சுத்திக்கும். ஏண்டா எங்கேயாவது ஆம்பளைங்க புடவை கட்டுவாங்களா? நீ கட்டினா ஒண்ணு தப்பு வராது. இருடா என் தங்கச்சி வரட்டும். உனக்கு சோறு போடாம சாப்பிட சொல்றேன். அண்ணே சாப்பிட வாங்கண்ணே. எனக்கு ஒண்ணும் சாப்பாடு வேண்டாம். வாண்ண சாப்பிடுறதுக்கு. எனக்கு ஒண்ணும் சாப்பாடு வேண்டாம். அம்மா, என் வயசுல உள்ளவங்கதான் எல்லா வீட்லயும் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு சம்பாதிக்கவும் தெரியல, பேசவும் தெரியல. எல்லாரும் என்ன உதவாக்கிறேன்னு சொல்றாங்க. நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என் தங்கச்சி மகன் ராம கூட என்ன கேவலமா பேசிட்டானே. மாமா ராதா, இன்னும் நீ தூங்கல? நீ ஏன் மாமா தூங்கல? அது வந்து ஏம்மா இன்னும் நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடல, நானும் சாப்பிடல. பட்னி கிடந்தே சாகுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதனாலதான் நான் சாப்பிடல. நீ ஏமா சாப்பிடல? நானும் சாப்பிட போறேன், அதனாலதான் சாப்பிடல. ராதா ராதா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ படிச்சு நல்ல முன்னுக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதே மாதிரி நீயும் தைரியமா இருந்தா முன்னுக்கு வரலாம் மாமா. நான் தைரியமா இருந்தா பணம் சம்பாதிப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்காமா? இருக்கு மாமா. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி மாமா. பயப்படாதம்மா. குழந்தைக்கு என்ன? ரொம்ப பயந்து சுபாவம்.
பெரிய சத்தம் எதுவா இருந்தாலும் தாங்கிக்கிற சக்தி இல்ல. ராதா, பயப்படாதம்மா, தைரியமா இரு. குழந்தைய நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறேன். அதுவே பழக்கமா போயிடும். நான் ஆபீஸ் போற வழியில தான் இவங்க ஸ்கூல் இருக்கு. குழந்தை விஷயத்துல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. இன்னைக்கு மட்டும்தான் ப்ளீஸ். மல்லி கனகாமரம் பூ, மல்லி கனகாமரம். என்னவா பூ? ₹1 கொடு. உன் தலையில பூ வைக்கிற பாக்கியத்தையாவது ஆண்டவன் எனக்கு நிரந்தரமா கொடுக்கட்டுமா? ராஜா மாதிரி இருக்கேன். மாமா, அந்த ஆள் யாரு மாமா? எனக்கு தெரிஞ்சவரு. அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருந்தா வளர்க்கறடா? நீ வேலைக்கு போடா. நான் வேலைக்கு போறேன், நீ ஊர் சுத்த போ. சரி. அப்படி உட்கார. சாக்லேட் நல்லா இருக்க? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்க? இது யாரு வீடுங்க? நம்ம வீடுதான். அதாவது ஓ வீடு. இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். புரிஞ்சுத? ஸ்கூலுக்கு நேராச்சு, டீச்சர் திட்டுவாங்க. ஆமாமா, நான் போயிட்டு பேசுறேன். விஜயா, நாளைக்கு பெற்றோர் தினமாச்சே. உங்க வீட்ல இருந்து யார் வர போறாங்க? எங்க அப்பா வர போறாங்க. உங்க வீட்ல எங்க அம்மா வர போறாங்க. எங்க அப்பா டை கட்டிட்டு கோட்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வர போறாரு. எங்க அம்மா நகைலாம் போட்டுட்டு ஜம்முன்னு வருவாங்களே. எங்க அம்மா கூட நகைலாம் போட்டு ஜம்முன்னு வருவாங்களே. உங்க அம்மா தான் வேலைக்காரியாச்சே, எப்படி நகைலாம் போட்டுட்டு வருவாங்க? நான் கூட்டிட்டு வரேன் பார். உன்னால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச். நகையெல்லாம் போட்டுட்டு வாமானா நான் எங்கம்மா போவேன்? எப்படியாவது வாமா. அடம் பண்ணாம ஸ்கூலுக்கு புறப்படுனா எல்லா அப்பா அம்மாவும் வருவாங்களே, வாமா. இல்லம்மா, ஒரு நாள் நான் ஓய்வெடுத்தாலும் நம்ம வீட்டுல ஒல வைக்க முடியாதுமா. கோச்சுக்காம போயிட்டு வாமா. ஏமா இங்க தனியா நின்றுட்டு இருக்க? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே. அப்படியா? ஆமா, எல்லாரும் அப்பா அம்மா கூட வராங்க. எங்க அப்பா டை கட்டிட்டு கோட்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வர போறாரு. ஏமா அப்படி பாக்குற? நீங்க எனக்கு அப்பாவா நடிக்க வரீங்களா? ராதா, அந்த பாக்கியம் கிடைக்காததாமா ஏங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டுமில்ல, என்னைக்குமே நீ என்ன அப்பான்னே கூப்பிடு. சரிங்கப்பா. இந்தா, நீ ஸ்கூலுக்கு போ, 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
எதுக்காக காசாக சொல்ற? அந்த பொண்ணுக்காக நீ போறது எனக்கு பிடிக்கல. அது என் சொந்த விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் தப்பு செஞ்சா தடுக்க எனக்கு உரிமை உண்டு. அது தப்புன்னு நீ எப்படி தீர்மானிச்ச? தப்பு இல்லைன்னா என் சந்தேகத்தை தீர்த்துட்டு இந்த சாவி கொத்த வாங்கி. சரி, என்ன கேட்கணும்? இப்போது குழந்தை ராதா பாடுவாள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவை சொன்னாளே. அந்த முன்னறி தெய்வங்கள் முன்னால் இல்லாமல் அழைத்தேன் இந்நாளே, அழைத்தேன் இந்நாளே. அழகிய மலரே, அருமை மகளே, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி. அழகிய மலரே, அருமை மகளே, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி. 1000 காலம் இது போல் இருப்போம் நீயும் நானும் உறவாடி. 1000 காலம் இது போல் இருப்போம் நீயும் நானும் உறவாடி. அழகிய மலரே, அருமை மகளே, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி. பொங்கி ஆடி திரியும் தேனருவி, சின்னஞ்சிறிய சிறகுகள் கொண்டு ஜில்லென பறக்கும் பூங்குருவி. நீதான் எனது நினைவில் பொங்கி ஆடி திரியும் தேனருவி, சின்னஞ்சிறிய சிறகுகள் கொண்டு ஜில்லென பறக்கும் பூங்குருவி. மலரே, உனது வரவை எண்ணி திறந்தே இருக்கும் என் வீடு, மனம் போல் திரிந்து பறக்கும் கிளியே, இனிமேல் அதுதான் உன் கூடு. அழகிய மலரே, அருமை மகளே, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி, அழைத்தாய் வந்தேன் உனை தேடி. என்பது நாடக மேடை, ஒவ்வொரு மனிதனும் நடிகனம்மா. தந்தை வேடம் தாங்கும் பாக்கியம் தந்தான் எனக்கு இறைவனம்மா. எங்கே அவரை இணைப்பது என்று இயற்கை மட்டும் அறிந்திருக்கும். எங்கே அவரை இணைப்பது என்று இயற்கை மட்டும் அறிந்திருக்கும். என்னை உனக்கு
உனக்கும் உன்னை எனக்கும் தெரிந்தால் போதும் உறவிருக்கும், தெரிந்தால் போதும் உறவிருக்கும். அழகிய மலரே அருமை மகளே அழைத்தாய் வந்தேன் உனை தேடி. 1000 காலம் இது போல் இருப்போம் நீயும் நானும் உறவாடி. 1000 காலம் இது போல் இருப்போம் நீயும் நானும் உறவாடி. நாங்களும் இவங்களோட சீட்டாட போறோம். ஆமா, எங்களுக்கு ஒரு கை போடுங்க. ஐயோ ஏண்டி எங்கேயும் வச்சுனாவோ? இங்கதான் வச்சு நாவு வாய முடியா. ஏண்டி பங்கஜம், வீட்டுல சமையல் பண்ணி வைக்காம எங்கடி வந்த? சமையல சமையல் பாத்திரத்துல அடகு வச்சு தனியா ஆட வந்திருக்கிறீரு. எதுல சமைக்கிறது? வாயில அரிசியை கொட்டிக்கிட்டு அவ ஏறி அடுப்புல உட்கார வேண்டியதுதான். அடி அழுமை குழந்தை குட்டெல்லாம் வீட்டுல விட்டுட்டு இங்கே வந்த? ஆமாய்யா, அவளாவது வீட்டுல தான் விட்டுட்டு வந்திருக்க. நீ இந்த மாதிரியே சீட்டா அடிக்க முடியும்னா குழந்தை குட்டிகள் எல்லாம் ரோட்ல தான் விடுவீரு. ஏன் நவமணி, நீ 1000 தான் செப்பு. இந்த பொண்ணுங்கெல்லாம் இக்கடா இதே கிளப்புக்கு கூட்டின்னு வந்தது நின்ற தப்பு. சொன்னா என்ன தப்புங்கிற? புருஷன் 3 பெரியவங்க சொல்லி இருக்காங்க ஐயா. நீ போன இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என்ன தப்பு? தப்பே இல்ல. எனக்கு வேண்டியது வருமானம். சீட்டாட வந்திருக்கிறீங்களே, பணம் கொண்டு வந்திருக்கிறீங்க. கொண்டுட்டு வராம வருவான். தேவடா தாலிய வச்சு ஆட போற? ஆமாய்யா, ஆடத்தான் போறேன். தொடர்ந்து தப்பா சாமிங்களா? நான் கழுதைய சத்தம் போடுது வெட்டி பதைக்காம வேடிக்கையா பாக்குறீங்க. மரியாதை நம்ம கழுதை தானே. என்ன செய்ய? என்ன செய்வோமா? இங்கே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். உன் உயிர் தான் போவோம். இப்ப யார் உயிர் போகுதுன்னு பாக்குறேன். நான் சொல்ற கோழி அடிச்சா அவனுக்கு 3000 ரூபாடா. ஏன்னா இது அப்படியா? நான் அடிக்க பார். உன்னை எத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம், இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். மரியாதையா வந்துரு. நான் இனிமே காசு வச்சு கோழி ஆட மாட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பையனை எதுக்காக பிடிச்சிட்டு போறீங்க? இந்த ஏரியா பசங்களை எல்லாம் கோழி விளையாடியை கெடுத்துட்டு இருக்கா சார். இவன் ஒரு பயங்கர சூதாரி. இவன் செங்கல்பட்டு ஜெயித்தா சார் அனுப்பணும். கான்ஸ்டபிள், இவன் என்னுடைய பிரதர் சன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. என்னது? உங்க பிரதர் சன் தான்? பெரிய இடத்து பிள்ளையா லட்சணமா இல்லையே சார். கொஞ்சம் கண்டிச்சு வராங்க சார். வாயா. யூ ராஸ்கல், சூதாடுற நீ. இனிமே என்ன அடிச்சா இந்த கல்யாணம் அடிப்பேன். என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உருவா இருக்கு? பொண்ணு அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லதான். ஐம் சாரி. கொண்டா. நல்ல சரக்கு தானே? பயனான சரக்கு சார். கருப்பையாடு தானே வாங்கின? ஆமாங்க. ஊருகா இந்தாங்க. நல்ல ஊருகா தானே? நல்ல ஊருகா சார். நாத்த அடிக்காத. ஒன்னும் அடிக்காது சார். இந்தா, ஓடு, பத்திரமா போ. ஏ குட்டி, இங்க வா. உன் பேரு ராதா தானே? ஆமாங்க. நீ எங்க உசுருக்கே யமனா இருக்க, அது தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. தெரியாதுங்களா? இப்போ தெரிய வைக்கிறோம் பாரு. ஓடு ஓடு ஓடு. இது வேற. என்ன ராதா தனியா ஓடியாடுற? ஸ்கூலுக்கு போல?
சம்பளக்கட்டுல டீச்சர் என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஊரார காரணம் காட்டிய உதவியை நிராகரிச்சியே, இப்ப உன் குழந்தையுடைய எதிர்காலம் கெட்டு குட்டிச்சாரா போச்சு. அதுக்கு காரணம் நீதான். நீ சொன்ன ஊரார் இல்ல, உழைச்சு சம்பாதிக்கிறதா சொன்னியே அந்த புள்ள சூதாடி கார்த்திக். ஆமா, பணம் கட்ட முடியாத காரணத்தினால இந்த பொண்ணையும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வரட்டு கௌரவம் வளர வேண்டிய இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு எடுத்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னும் நீங்க புரிஞ்சுக்காமலே பேசுறீங்களே. உங்க உதவிகளை நான் வரட்டு பிடிவாரத்தால நிராகரிக்கிறேங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நிராகரிச்சேன். என் பையன் சூதாடிய அலைஞ்சா எடுத்து சொல்லி அவனை மாத்திடலாம். என் பொண்ணை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா பணம் வரும்போது திரும்பி அவனை சேர்த்துக்கலாம். ஆனா நடத்து கேட்டவ குழந்தைங்கன்னு ஒரு பரீட்சம் வந்துட்டா அதை எந்த காரணம் காட்டியும் மாத்த முடியாதுங்க. அதனாலதான் உங்க உதவிகளை வேண்டான்னு சொன்னேன். இந்த ஆளை ஏமா உள்ள விட்டா? ராமு, தங்கச்சிக்காக நான் பால் விளையாடிக்கா சம்பாதிச்சேன். இவர் என்ன அடிக்கிறாரு. இவருக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்குடா, நம்ம எல்லார் மேலயும் அக்கறை காட்ட அவருக்கு உரிமை இருக்கு. அம்மா, இப்பதான் உன்னை பத்தி எனக்கு நல்லா புரியுது. செத்து பொண்ணு எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ற. ஒழிக்க மாட்டேன். எந்த பிஞ்சு உள்ளத்தில் எது வளரக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுக்கு இடம் கொடுத்தீங்களே. ராமு, உங்க அப்பனுக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சிருந்தா உங்க அம்மா ஒண்ணு சுகவாசியா வச்சிருப்பாடா. இப்படி சூதாடியா அலைய விட்டு இருக்க மாட்டாடா. நீ சொன்னது தப்புன்னு ஒத்துக்கடா. ஒத்துக்கல நான் உன் காலடியிலேயே செத்துருவேன். அம்மா, தங்கச்சி பாருமா. என்னம்மா ராதா? ராதா, ராதா, இந்த மாதிரி மயக்கம் எத்தனை தடவை வந்திருக்கு? 2-3 தடவை வந்திருக்குங்க. யாராவது டாக்டர் காட்டியா? இல்ல டாக்டர். அதை செஞ்சிருந்தா குழந்தைக்கு நோய் இந்த அளவு முத்திருக்காது. ஆமா, அந்த குழந்தையோட இருதயத்துல ஒரு துவாரம் விழுந்திருக்கு. உடனடியா அமைச்சா போய் சிகிச்சை செய்யலன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே சிரமம். என்னால அவ்வளவு பணம் செலவு செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன செய்ய? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அம்மா, அம்மா, ராதா, ராதா, உனக்கு இருதய நோயா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ செத்து போயிருவியா? டாக்டர் சொன்னாரு. ராதா, நிறைய பணம் செலவு பண்ணாதான் நீ பொழப்பியா? ராதா, உனக்காக இந்த ராஜா எவ்வளவு வேணாலும் பணம் கொடுப்பாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். கள்ளச்சாராயம் விட்ட கருப்பையா கைது. கடவுளே, அந்த கருப்பையா விட்ட கள்ளச்சாராயத்தை தானே நான் குடிக்க போனேன். அதைத்தானே அந்த குழந்தை தட்டி விட்டு. அந்த சாராயத்தை நான் குடிச்சிருந்தா
ஆபத்து. என் தங்கச்சி மக ராதாவுக்கு இருதய நோய் வந்துருச்சு. இத ராஜா சார்கிட்ட சொல்ல வந்தேன். ராதாவுக்கு இருதய நோயா? ஆமாங்க. தங்கச்சி ராதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சபாபதி, வா டாக்டர் பார்த்து வரலாம். அம்மா, அப்பா எப்படிம்மா செத்தாரு? அதெல்லாம் ஏமாற்றது. சொல்லுமா. அப்பாவை தேவதை வந்து அழைச்சிட்டு போயிடுச்சுமா. தேவதை எப்படிமா இருக்கும்? அது எப்படியோ இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா தூங்குவா. டாக்டர் சார், அந்த குழந்தைக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்படின்னா என்னவான முயற்சிகளை நான் செய்ய. தேங்க்யூ டாக்டர். ராதா, இன்னும் நீ கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவியான். ராதா, இன்னும் நீ கொஞ்ச நாள்ல செத்து போயிருவியான். ராதா, இன்னும் நீ கொஞ்ச நாள்ல செத்து போயிருவியான். என்னம்மா? அம்மா, ராதா, ராதா, உனக்கு என்னம்மா? அம்மா, அம்மா, தேவதை வந்து என்னை கூப்பிட்டுச்சுமா. நான் வரமாட்டேன்னுட்டு. தேவதையா? அது உங்ககிட்ட வராதுமா. உனக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு எல்லாமே தெரியுமா. என்னம்மா? நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. நீ சாக மாட்டம்மா, நீ சாக மாட்ட. அம்மா, என் மனசு என்னென்னமோ நினைக்குதுமா. என்ன கொஞ்சம் தூங்க வைமா. மதுரை மீனாட்சி மணி
தொட்டில் தரும் பிள்ளை கனியே. ராதா, எங்க எடுத்துட்டு போறீங்க? உன் பிடிவாதத்துக்கு பலியிடாம இந்த குழந்தையை காப்பாத்த போறேன். மீனா, குழந்தை ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஆலிஸ் கொண்டு வா. ஜானகி, என் குழந்தைய கொடுத்துருங்கன்னு கேட்க போறேன். ஜானகி, தெரியாம நான் கேட்கிறேன், நிஜமாவே அந்த குழந்தைக்கு தாய்தானா நீ? அது உயிரை காப்பாத்துறதுக்கு நான் எடுத்துக்கிற முயற்சிகளுக்கு நீயே முட்டுக்கட்டையான எப்படி? என்னுடைய உதவிகளை நிராகரிச்சேன், என்ன உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு தான் கேட்கிறேன். அதுக்கு முடியாதுன்னா எப்படி? இப்ப சொல்ல ஜானகி, உன் குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் செய்யற உதவிகள் உன் தலையில அபாண்ட பழிய சுமத்துன்னு நினைச்சா அதை ஏத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஏண்டா, நீ பூத்து மலர்ந்து வாடி போன மலர், அது மொட்டு விடாத அரும்பு. அதுக்கு மேல உன் இஷ்டம். இல்லைங்க, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. நீ போய் ஆளுக்கு கொடு. நீ குழந்தை பார்க்க, நான் பாடி போக வேண்டிய ஏற்பாடு செய்யறேன். அம்மா, என்ன ராதா, அண்ணன் எங்கம்மா? உன் கூட வரலையா? என் கூட தானே வந்தா, பார்த்துட்டு வரேம்மா. ராமு, 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 என்னடா இங்க நிக்கிற? உள்ளவா. நான் வரமாட்டேமா, தங்கச்சி தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாமா. தங்கச்சி தாண்டா அவனை கூப்பிடுது, வாடா. நான் வரமாட்டேமா, வாடா. நான் வரமாட்டேமா, வா வாடா. என்னது, ராதா காணுமா? ஆமாங்க. மீனா, ராதா எங்க இருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலிருந்து உன்னை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற நட்பை கொஞ்சம் கூட விரும்பாதவனி நீதான் அவளை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்லு. ராஜா, என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும், ஆனா உண்மை என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பேசாம இருக்கேன். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் சத்தோட அந்த பேப்பர்ல போட்டிருக்கேன், அதுல என் பேரும் வந்திருக்கு. ஆனா அதை தடுத்து என் உயிரை காப்பாத்துறதே அந்த குழந்தை ராதா தான். நிஜமாவா சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். அந்த குழந்தை கொடுத்த உயிரை திருப்பி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ராதா, என்ன நம்பு. அடே அடே அடே, ஜெகதீஷ் கிட்ட கடன் வாங்கிட்டு வாடான்னா இந்த குழந்தையவா வாங்கிட்டு வந்து? அப்பப்போ கடனை வாங்கி வாழ்றதை விட கடன் வாங்காம எப்படி பிரமாதமா வாழ்றதுன்னு திட்டம் போட்டிருக்கேன். அது என்னடா திட்டம்? இந்த குழந்தைக்காக அந்த ராஜா எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிக்க தயாரா இருக்கான். அத்தனை லட்சத்துல கேவலம் ஒரு 5 லட்சம் நமக்கு கிடைக்கட்டுமே. ஐயையோ ஐயையோ, அருமையான திட்டம். இப்பவே போய் இந்த ராஜா பையனுக்கு போன் பண்றேன். இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு நம்ம கருப்பையா சாராய கடையில கொண்டு போய் ஒழிச்சு வை. டேய், அவ 5 லட்சத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டா? தர மாட்டேன்னு சொல்லுவானா? அப்படி தரலன்னா இந்த குழந்தை க்ளோஸ். டேய், இவ்வளவு நாளா நீ எனக்கு சிஷியனா இருந்ததுடைய முழு பலனை இனிமேதான் அனுபவிக்க போறேன். டாடா, போன் போன் பை பை. பாருங்க, எங்க அம்மா கிட்ட கொண்டு விட்டுருங்க. சத்தம் கிட்டம் போட்டா ஒழிச்சிருவாமா. ஜம்பு, பானு, பானு, ஜம்பு, குழந்தை எங்க ஓடி போயிட்டு? அட பாவி, 5 லட்சத்தை இப்படி காடா போட்டியடா. நீ இப்படி போ.
ஜம்பு குழந்தை எங்கேயோ தப்பிச்சிருச்சு. நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். ஜம்பு வணக்கம். நீங்கடா வாங்கடா, ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க. வாங்கடா வாங்கடா. ராதா, என்னம்மா? அட பாவீங்களா, நாசமா போறவனுங்க யார அவனுங்க? இந்த வர நாயுடுமா இந்த பக்கமா ஒரு பாப்பா போச்சா? பாப்பா போகலையே, பருவ பொண்ணு. எந்த பக்கமா? இந்த பக்கம் தான். போங்கடா, போய் தேடுங்க. ஐயோ வாங்களே, அம்போ நிக்கிறேன், கொஞ்சம் தூக்கி விட்டு போங்களேன். தூக்கி விட்டுக்கிட்டா. தூக்குங்க. அப்பா 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 அப்பா. ஜாடி கண்ணாடி ஜாடி ஜாடி. இந்த குழந்தைக்கு ஆபத்தியா, ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறையா? நான் வாட்ச்மேனுமா, முதலாளி எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஆபத்துக்கு பாவலையா, ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறையா? சரி, இந்த பக்கத்துல தான் இருக்குது போன், ஆள்ல போய் போன் பண்ணிக்க போமா. பாரு பாத்தியாடா, 2 கண்ணாடி ஜாடி மட்டும் கிடக்குது. அந்த கூட ஒரே கனம் கிடக்குது. இதுல ஏதோ சூது இருக்குது. நான் அப்பவே நினைச்சேன், நீ பின்னால்தான் நினைப்ப. பாடா. கண்ணாடி ஜாடி விக்கிற உள்ள வந்தார இருக்கிறாடா? அப்படி யாரும் வரலையா? நீ போய் சொல்ற, நாங்க சோதனை பண்ணணும். புரியாது. முடி.
சாரி மிஸ்டர் ராஜ், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். அம்மா ஏமா அதர ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்துல வாமா. அம்மா உன்ன மாதிரியே அந்த படம் இருக்கு, அது ஆறுமா? அது நீங்க சொல்லுங்கப்பா, அது யாரு? அதே மாதிரி என்னையும் ஒரு படம் வரைஞ்சி தரீங்களா? உனக்கு எது நோயா? இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போயிருவியா? அப்பாவை தேவதை வந்து அழைச்சிட்டு போயிடுச்சுமா. அம்மாவை பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கமா, எதுவும் உங்ககிட்ட நெருங்க, பயப்படாம தூங்குமா. படம் எப்படிமா இருக்கு? ரொம்ப அழகா இருக்குப்பா, எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? என்னமா செய்யணும்? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன், சொல்லு. எங்க அம்மா படத்துக்கு பக்கத்திலே இதையும் மாட்டிட்டுங்க. இந்த கவுனை போட்டுக்குமா. வேண்டாம் மாமா. வேண்டான்னு சொல்லாத கண்ணு, நான் வாழ்க்கையில எந்த விதமான நன்மையும் செய்யாதவன். இந்த கவுனை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் கண்ணுல போட்டுக்குமா. சரி மாமா. போட்டுக்கிறேன். என் கண்ணு வெள்ள 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 வெள்ள. இது நான் அழகா இருக்கிறேன் மாமா. ரொம்ப அழகா இருக்கிற கண்ணு. அழாதம்மா, தைரியமா இருமா. இருக்கம்மா, தைரியமா இருக்க. அழாதீங்க மாமா, தைரியமா இருங்க மாமா. நீ சொன்ன மாதிரி நான் தைரியமா தாமா இருக்கிறேன். ஆனா நான் சொன்னனே, நீ படிச்சு சம்பாரிச்சு அம்மாவுக்கு உதவியா இருக்கணும்னு. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாம போகுது. குழந்தைகிட்ட போய் என்ன வார்த்தை சொல்ற? மாமாவை திட்டாதம்மா. நான் அழகா இருக்கல, இன்னைக்கு என்ன சந்தோஷமா பாருமா.
ராதா. ஆமாம்மா, நான் செத்துட்டா நீ பார்க்க முடியாதே. ஐயோ ராதா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் செத்துருவேன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியுமா? ராதா, ராதா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே தெரியாத மாதிரி இருந்தியாமா? அம்மா அழாதீங்க, அப்பா அழாதீங்க, எனக்கு மூச்சு திணறுது. நாங்க சார் அடலையே. அண்ணா உள்ள வராதா? சொல்லுமா. நான் செத்துட்டா இவர் அப்பான்னு யார் கூப்பிடுவா? சொல்லுங்க. குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குல்ல, டாக்டர் உடனே பார்த்தா. அவர் அங்கேதான் போயிருக்காரு. எங்கே அவரை இணைப்பது என்று இயற்கை மட்டும் அறிந்திருக்கும். என்னை உனக்கும் உன்னை எனக்கும் தெரிந்தால் போதும் உறவிருக்கும், தெரிந்தால் போதும் உறவிருக்கும்.